I had this random thought when I was traveling in a bus. நம்ம எவ்வளோ ஸ்ட்ரேஞ்சர்ஸை ட்ரஸ்ட் பண்ணுறோம் தெரியுமா? பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கப்போ பஸ் கண்டிப்பாக இங்கே ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு ட்ரஸ்ட் பண்ணுறோம். பஸ் டிரைவர் யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனால் டிக்கெட் வாங்கிட்டு ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு ஃபோன் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக உட்காந்துருக்கோம் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு போயிடுவோன்னு. பிரிட்ஜ் மேலே டெய்லி thousands ஆஃப் வெஹிக்கிள்ஸ் போகுது. அதுக்கு கீழே வீடு கட்டிட்டு மக்கள் பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறாங்க. பிகாஸ் அந்த பிரிட்ஜ் ஹோல்ட் பண்ணணுன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்துச்சு. நம்ம டெய்லி இவ்வளோ அன்னோன் திங்ஸை ட்ரஸ்ட் பண்ணுறோம் வித்தவுட் ஈவன் சம்மன் டீச்சிங் அஸ் டு ட்ரஸ்ட் ஆல் தீஸ். பட் நம்ம ஓன் லைஃப்னு வந்தால் மட்டும் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக டவுட் பண்ணிடுறோம்? என்னால் முடியுமா? எல்லாமே ஓகே ஆகிடுமா? வாய் இஸ் திஸ் ஹேப்பனிங் டு மீ? எல்லாருக்கும் ஏதோ ஒன்று மேலே பிலீஃப் இருக்குது. For some people it's God, for some it's the universe, for some it's just the belief that things will eventually make sense. சில பேருக்கு கர்மா, சில பேருக்கு அவங்களோட ஓன் வேல்யூஸ். எதுவாக இருந்தாலும் அது நம்மளை விட பெருசாக இருக்கிற ஏதோ ஒரு சுப்ரீம் பவர். ஐ திங்க் நம்ம டெஸ்டினேஷனை விட ஜேர்னியில் தான் ரொம்ப பயப்படுறோம். ஆனால் எவ்ரி ஜேர்னியும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் ரீச்சிங் சேஃப்லி ஸ்டார்ட்ஸ் வித் சிட்டிங் டவுன் அண்ட் ட்ரஸ்டிங் த ரைடு. அப்போது பஸ் டிரைவரை ட்ரஸ்ட் பண்ண முடிகிற நமக்கு நம்ம லைஃப்பை ட்ரைவ் பண்ணிட்டு இருக்க அந்த பெரிய ஃபோர்ஸை கொஞ்சம் அதிகமாக ட்ரஸ்ட் பண்ண முடியாதா என்ன?